இப்போ ஏன் உனக்கு கரும்பு நட பிடிச்சிருக்கு? ஏன் நெல் நட மாட்டேற? மீதி எந்த பயிரும் நட மாட்டேற? கரும்பு நட ஏன் பிடிச்சதுன்னா தாத்தா காலத்தில் வச்சாங்க. தாத்தா காலத்தில் அவங்களே வச்சாங்க. தாத்தா 16 சார் நம்பர் வச்சா அவங்க வச்சாங்களா. அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி எனக்கு வச்சு விட்டாங்களா சரியா. அப்புறம் நான் ஷேர் வாங்கினேன் 8693 ஷேர் நம்பர். அப்புறம் வாங்கினேன். சரி கரும்பு நடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவர் நட்டேன். அப்படியே வெட்டிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன். வெட்டிகிட்டே இருக்கும்போது மில்லுக்கு அனுப்பிச்சேன், அரூர் மில்லுக்கு. அப்போ அனுப்பும்போது 2014 அந்த மூடு கட்டினே இருந்தேன்ல. நான் மூட்டு ஏற்றும்போது ஏற்றி கொஞ்சம் லைனுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக போச்சு கரும்பு. அங்கே போகும்போது எங்கே நிறைய இன்னும் ஒரு பக்கத்தில் அந்த காட்டு பக்கத்தில் லைன் அறுத்துச்சு. அந்த வண்டி மறித்து அந்த டிரைவர் அடிச்சிட்டாப்ல. அந்த ஊருக்காரங்க 4 பேர் சாலை காக்கும்போது அடிச்சிட்டாங்க. அப்புறம் 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாப்ல. என்னடா பண்ணுறது 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்களே அடைச்சிட்டு அவன் எங்கடா நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த நேரத்துக்கு நம்மளிருந்து அதிகாரி நல்ல அதிகாரி எப்படின்னா நம்ம கேனாஸ்மெண்ட்லேருந்து சிஓ வந்து நல்ல அதிகாரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எடுத்தாங்க. என்னப்பா அந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறேங்க கேட்டாங்க. வண்டி போச்சு வந்து ஏற்றிட்டேன் இந்த சார் நம்பர்லேருந்து அடிச்சிட்டாங்க. நான் டிரைவர் எங்கள் வண்டி அங்கேயே நிற்கிதான் காட்டு போயிட்டுல அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து போய் அந்த ஸ்டூடியோவோ எஸ்ஐயில் இங்கேருந்து கார் எடுத்து போய் அங்கே போய் அந்த மில்லுக்காரன் வந்து அடிச்சு அந்த நேரத்தில் போய் கரும்பு இறக்கிட்டு வந்துட்டாங்க. வர பார்த்து அந்த டிரைவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்துக்கிறாங்க அப்பயே. அப்புறம் அந்த ஊர் தலைவர் சண்டை போட்டு அப்புறம் 4 பேர்த்து விட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதால் தான் அந்த கரும்பு நடணும் அப்படின்னு நினச்சேன். இன்னும் கரும்பு விடக்கூடாது அப்படின்னு. அதே சமயத்தில் நம்ம படிச்சுட்டா மட்டும் விவசாயமே பண்ணி தான் ஆகணும். விவசாயம் பண்ணது வேறு என்னத்தை சாப்பிடுவேன்? சுகர் இல்லாத நெல் இல்லாத என்னத்தை சாப்பிடுவேன்? நவீன கறி கண்டுபிடிச்சி விவசாயம் பண்ணி தான் ஆகணும். அதுதான் கரும்பு நடணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கேன். இப்போ வந்து இப்போ ஏன் இப்போ இது வேலைக்கு போக மட்டும் தான் பொண்ணு தருவேன், விவசாயம் மட்டும் பொண்ணு தர மாட்டேறீங்க? ஏன் அது தர மாட்டேறாங்க? சம்பாதிக்கலன்றது ஒரு குறிக்கோள் அவங்களுக்கு இருக்குது. வேலை அதிகமாக வாங்குறாங்கன்னு. அதான் நவீன கறி வந்துச்சு தாராளமாக தரலாமே. ஏன் தர மாட்டேறாங்கன்னு தெரியல. நவீன கறி எல்லாத்துக்கும் வந்துச்சு. உழவு ஓட்டை வந்துச்சு, களைக்கொத்தை வந்துச்சு, நீர் பாய்ச்சி வந்துச்சு, மோட்டருக்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்துச்சு. தரலாம். அதெல்லாம் மன்னிக்க மாட்டேன்றாங்க. அவங்க வேலை வாங்கிடுவாங்க போட்டு படிச்சு அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. பொண்ணு வச்சுக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் லாபம் தான் விவசாயத்தில், நஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அதுமாரி பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த கரும்பு நடுறதுனால நமக்கு என்ன தான் லாபம் வருது? அப்படி கரும்பு நடுறதுல என்ன லாபம்னா நம்மளும் ஒரு வருஷம் பயிர் வைக்கிறோம். இப்போ நம்ம அதிகாரியும் நம்ம போய் கேட்டோம். இப்போ நம்ம கரும்பு இப்போ 225 வச்சோம்ல, வழியில் நம்ம கேட்டோமா, வந்தாரா சிஓ வந்து பார்த்தாரா, கேனஸ் வந்து பார்த்தாரா, கொடுத்தாங்க நம்ம வெட்டி அனுச்சுமா, ஏதோ நம்ம கடன் நாங்கள் கட்டணும் கொடுத்ததில்ல. நம்ம அந்த கரும்பு வைக்கணும், நம்ம எப்படி கடனை கட்ட முடியும்? அதே மாதிரி நம்ம மில்லு அதிகாரி நல்ல அதிகாரி, வரவங்க அதிகாரி நல்ல அதிகாரி, நம்மளுடைய விவசாயத்துறை இருக்கிறாங்க பாரு, நம்ம பெரிய ஆளுங்க நம்மங்க, அவங்களும் நல்ல அதிகாரி. கேட்க பதில் சொல்கிறாங்க. அன்றைக்கி நம்ம வண்டி பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா வண்டி பதிவாகி போச்சு முடியாதுன்னாங்க. நம்ம விவசாயத்தை சொன்னோம், ஏன் பண்ண முடியாதுங்க, அவங்க 10 ஏக்கர் கரும்பு இருக்குது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உடனே அடுத்த நிமிஷமே நம்ம புக்கு போட்டு கொடுத்தாங்க. இப்போ நம்ம கரும்பு இல்லை என்ன பண்ணுவாங்க? கேட்க முடியாது வச்சுக்கிறோம். கரும்பு இல்லை என் வண்டி பதிவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்களா? பண்ணவே மாட்டாங்க. என்ன வசதி இருந்தாலும் சரி பண்ணவே மாட்டாங்க. நம்ம கரும்பு இருந்தாலும் அவங்களும் விவசாயத்தோட தைரியமாக கேட்குறாங்க. ஏன்பா வந்து நம்ம இடம் சுகர் இருக்குதுப்பா பண்ணுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம மில்லுக்கு வந்துச்சா சும்மா டிரைவர் போய்க்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு லோடுக்கு 20 ஆள் 150 லோடு இறங்குது. அது 300-400 பேர் வெட்டுறவங்க போய்க்கிறாங்க. பொன்னால் போய்க்குது. இத்தனை குடும்பம் போய்க்குது. இங்கிருந்து மில்லுக்கு எடுத்து போகிறாங்க. ஹோட்டலுக்காரங்க போய்க்கிறாங்க, டீ கடைக்காரங்க போய்க்கிறாங்க. நம்ம மில்லில் நமக்கு என்ன மரியாதை? ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அதுதான் இந்த கரும்பு கட்டிட்டு நூறு எடுத்து கிடையாது. அதே சமயத்தில் இப்போ கரும்பு நம்ம நடுறோம். நாளைக்கு ஒரு காலத்தில் இந்த அடுத்த வருஷம் கரும்பு குறையுது. கேனாஸ்மெண்ட் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணினே கிடையாது. நடு ராஜமன் நாளைக்கு ஒரு காலம் நீ தாங்க நர்சனை 10 மாதம் கொடுன்னு கேட்டவனும் கொடுப்பாரு. நம்ம அவனை நர்சலி தொந்தரவு கொடுத்தோம்பா அப்படின்னு நம்ம கேனாஸ்மெண்ட் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். என்ன ஒரு நமக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கிறல்ல அண்ணாடா இருக்கிற 10 இதே நடுன்னு கேட்குறாரு இல்லை. அதுக்கு தான் இந்த கரும்பு நட்டுட்டு லோலர் சீர்னு வச்சுக்கா. இல்லைன்னா இந்த கரும்பு நான் தொட மாட்டேன். நல்லா டைப்பில் இருக்கிறது தான் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன். நாளைக்கு ஒரு காலத்து பிடித்த காசு வந்தாலும் நமக்கு உதவும், படிப்பு செலவுக்கு உதவும். இப்போ நெல்லுக்கு 2,000 எனக்கு பிடித்த காசு கொடுக்க போகிறாங்க. 1,500 நெல் கூட போட்டு வந்துட்டோம். 2,500 கமிட்டிக்காரன் இருந்தாப்பா உனக்கு 10 ரூபா கொடுக்க போகிறாங்க, லாபம் எடுத்தால் நஷ்டம் எடுத்தாலாம் கிடையாது. அந்த ஒரு காரணம் தான் நம்ம கரும்பு தான் நடணும். அதனால தான் வச்சுக்கேன் இன்றைக்கி.